ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு வாசகம் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அது எந்த இடத்துல வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கேயத்தில இருக்கக்கூடிய ஆல் கிரீன் அப்படிங்கிற இயற்கை அங்கேயல் தாங்க. ஸோ அங்கே வந்து என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்து ஸோ அவங்களோட வாசகம் எனக்கு ரொம்பவே என்னை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. நேச்சர் ஃபார் ஃபியூச்சர் நம்ம வந்து இப்போ நேச்சரை வந்து நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணி நம்ம வந்து இப்போ இருந்து காப்பாற்றி வைக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட சந்ததியினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும். அப்படி தானே? ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வகைகள் வந்து நம்மளோட முன்னோர்களால் வந்து நமக்காக வைக்கப்பட்ட அரிசிகள் இருந்துச்சு. ஆனால் வந்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 700 குறைக்கப்பட்டுருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட கேர்லெஸ் தான். ஸோ நம்ம வந்து இயற்கையை வந்து ரொம்பவே கவனிக்காமல் விட்டு ஸோ நம்ம செயற்கையோட வாழ பழகி இயற்கையை விட்டதுனால நமக்கு இப்போ வந்து பார்த்து 300 வகையான அரிசியை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேலாவது நம்மளோட குழந்தைகளுக்கு இன்றிலிருந்தே இயற்கை முறையான சமையல்களை செஞ்சு கொடுத்து நம்ம இயற்கையை காப்பாற்றி நம்ம குழந்தைக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கிரீன்ஸ் இயற்கை அங்காடிக்கு தாங்க. நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதனோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எல்லாருக்கும் தெரிந்தது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ இதனோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு அதிகமாக உதவுது, உங்களுக்கு கேன்சரை வந்து எதிர்க்க உதவுது, ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்குது. ஸோ இந்த அரிசி வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க இப்போ இருந்து அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகுங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வாங்க மறந்துடாதீங்க. அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி. இதனோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்க உதவும், தோல் எலும்பு வலுவடைய உதவும், உடம்பில் உயிரணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ரெகுலராக நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்க ஆரம்பிங்க. ஸோ இதோட பயன்கள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம இயற்கையை ஒன்றி வாழ பழகிட்டு இருக்கோம். ஸோ வரும்போது நம்ம கண்டிப்பாக அதில் ஒரு முக்கியமான ஒரு அரிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் யாருக்காவது தாய்ப்பால் குறைபாடு இருக்கா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, கவலையே படாதீங்க. நம்மளோட எம்எஸ் ஆல் கிரீனா ஷாப்புக்கு வாங்க. அங்கே வந்து குளியடைச்சான் சம்பா அப்படின்ற அரிசியை வாங்கி அவங்களுக்கு மட்டும் கொடுங்களேன். அவங்களுக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் ஊற ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ரத்த குறைபாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே டவுனில் இருக்குது. யாருனாலையுமே எனக்கு ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குறைபாடுகள் இப்போ மேக்ஸிமம் மஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வகைகள் எல்லாமே உணவு வகையிலே நம்ம வந்து நம்மளோட பிரச்சனைகளை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு ரத்த சாலை அப்படின்ற ஒரு அரிசி வகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனோட பயன்கள் பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்க உணவும், ரத்த சோகையை வந்து சரி செய்யவும் செய்யும். நம்மளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். ஸோ கண்டிப்பாக ரத்தசாலை அரிசி வாங்க மறந்துடாது. ராஜமுடி அரிசி நம்மளோட ராஜாக்கள் பயன்படுத்திய அரிசிங்க. இதனோட பயன்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் எலும்பு வந்து வலுவடைய செய்யும். ராஜமுடி அரிசி. சிகப்பு கவுனி அரிசி நார்ச்சத்து மாவுச்சத்து அதிகம் நிறைந்தது. சிகப்பு அரிசி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இலுப்பைப்பூ சம்பா இதனோட பயன்கள் வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாள்பட்டு உள்ள நச்சுக்கள் வெளியேறும், பக்கவாதத்திற்கு நல்லது. கருப்பு கவுனி அரிசி உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும், உடல் உள் உறுப்புகளை நன்கு வேலை செய்ய உதவும். குள்ளக்கார அரிசி துத்தநாகம் இரும்பு சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிறதால உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்க உதவும். ரத்தசாலை பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரத்தத்தோட சிகப்பணுக்களை அதிகரிக்க உதவுது, ரத்த சோகையை அறவே போக்க வல்லது. குளியடிச்சான் சம்பா இன்னைக்கு நம்மளோட தாய்மார்கள் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குறைபாடு தான். ஸோ அதுக்கு இந்த அரிசி குளியடிச்சான் சம்பா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அதிகமாக தாய்ப்பால் ஊற ஆரம்பிக்கும். பூங்கார் அரிசி அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி எல்லாருக்குமே சுகப்பிரசவம் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அது அவங்களோட உணவு முறைகள் தாங்க. ஸோ அப்படியான உணவு முறைகளில் ஒன்று தாங்க பூங்கார் அரிசி. ஸோ இந்த அரிசி நீங்கள் சாப்பிடும்போது சுகப்பிரசவம் நடக்கும், தாய்ப்பால் அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆரோக்கியமாக வாழ நம்மளோட முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது 1000 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள்ங்க. ஆனால் அதில் இன்னைக்கு நம்ம 300க்கு மேற்பட்ட அரிசி வகைகளை நாம் தொலைச்சிட்டோம். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய அந்த 700 வகை அரிசியை கண்டிப்பாக நம்மளோட சந்ததியருக்காக நாம் காப்பாற்றி வைக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றிலிருந்தே நாம பாரம்பரியமான உணவு வகைகளை ஆரோக்கியமாக வாழ நாம எடுத்துக்க போறோம். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்து. அந்த 700 வகையான அரிசிகளும் நமக்கு மருந்தாக தான் இருக்கு.
அடுத்ததா நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும்போது, கண்டிப்பா ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியதும் நேச்சுரலா இருக்கணும். அப்படி நேச்சுரலா என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா பொட்டுக்கடலை உருண்டை, ரொம்பவே இது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லம் மட்டுமே கலந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒயிட் சுகர் இந்த மாதிரி எதுவுமே கலந்திருக்காது. ஒன்லி வெல்லத்தால செஞ்ச கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, எள்ளு லட்டு, எலந்த வடை, நட்ஸ் கம்மர்கட்டு. நம்ம குழந்தைகளுக்கு மஸ்டா கொடுக்க வேண்டியது நட்ஸ். ஸோ அது வந்து நட்ஸ்ல கம்மர்கட்டு, லட்டு, மாப்பிள்ளை சம்பா லட்டு, தேன் நெல்லி. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக உங்களோட ஸ்நாக்ஸில் நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு முடியும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவு. தாமரை விதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ப்ரோட்டீனும் புரதமும் அதிகமாக இருக்குது. ஸோ இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைகளுக்கு இதையும் ஸ்நாக்ஸாக ரெகுலராக கொடுக்க ஆரம்பிங்க. இது மட்டும் இல்லைங்க, முறுக்கு வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, பூம்புகார் அரிசி, சிவப்பு அரிசி, கருப்பு கவுனி, தட்டுப்பயிறு, அடுத்து வந்து பூண்டு முறுக்கு, இந்த மாதிரி அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த வகையில் தான் நமக்கு எல்லா ஸ்நாக்ஸுமே இங்கே இருக்குங்க. இது வந்து இந்த முறுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கிலான எண்ணெயால் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச முறுக்கு தாங்க. ஸோ இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சிறுதானிய சீவல், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு மஸ்டாக கொடுக்க வேண்டிய ஒன்றுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஸ்கெட் வகைகள். ஸோ பிஸ்கெட் தானே இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஸ்பெஷல் தாங்க. குதிரைவாலி அரிசியில் செஞ்ச பிஸ்கெட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆடட் சுகர், அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் செஞ்சது அண்ட் கருப்பட்டி, இந்த மாதிரியான நேச்சுரலான ஐட்டம்ஸில் செஞ்சது தாங்க குதிரைவாலி பிஸ்கெட். ராகி பிஸ்கெட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களால் செஞ்ச பிஸ்கெட் வகைகள். அடுத்ததாக ரஸ்க்குங்க. ஸோ இதுவுமே ரஸ்க்கு கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ குதிரைவாலியில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க ரஸ்க்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி தாங்க சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதுவும் நம்ம ஸ்நாக்ஸில் இருக்கும்போது நம்மளோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரிசி வகைகள் தாங்க. ஸோ அரிசி தானே இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தான் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஸ்பெஷல் தாங்க. இந்த அரிசி வகைகள் இயற்கை முறையில் உங்களுக்கு வந்து எந்த கெமிக்கலுமே சேர்க்காம நம்மளோட பாரம்பரிய முறையில் விளைய வச்ச ஒரு அரிசி தாங்க இது. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம ஒரு 100 வருஷம் இல்லை, ஒரு 50 வருஷம் வாழ்றது கூட ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்படும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி உணவு முறைகளை நாம் மாற்றியே ஆக வேண்டும். இப்போ நீ ரெகுலராக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியில் கண்டிப்பாக எந்த சத்துக்களுமே கிடையாதுங்க. ஆனால் இந்த அரிசி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். இதில் வந்து இயற்கை முறையில் விளைய வச்ச பாரம்பரிய வெள்ளை அரிசிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ரகங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தூய மல்லி அரிசி, சிவன் சம்பா அரிசி, இட்லி அரிசி, தங்க சம்பா அரிசி, கிச்சலி சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி, காளா நமக்கு அரிசி, தூயமல்லி, கைக்குத்தல் அரிசி, இன்னும் நிறைய பல ரகங்கள் இங்கே நமக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அரிசியை யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம தேன் வகைகள் பார்க்க போகிறோம். தேன் வகையில் மலை தேன், கொம்பு தேன், நார்மல் தேன், அது மட்டும் இல்லைங்க நட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேனில் ஊற வச்சு நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தேன் வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூராகவும் ரொம்பவே இயற்கை முறையில் எடுத்த தேன் வகைகள். இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடி, ராஜாஜி வீதி, காங்கேயம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விதையோட வகைகள் தாங்க. ஸோ இந்த விதை சியா சீட்ஸு, சூரியகாந்தி விதை, வெள்ளரிக்காய் விதை, அரசாணி விதை, சாலியா விதை, இது எல்லாமே நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்குதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள். வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, முந்தரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ட்ரை ஃப்ரூட்ஸுமே இங்கே கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்மளோட உணவு வகைகளில் ஒன்றான விஷயம். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ரெகுலராக உங்களோட உணவுகளை சேர்த்துக்கோ. அடுத்ததாக நம்ம சோப்பு வகைகள் பார்க்க போகிறோம். நம்ம சோப்பு வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுப்பால் சோப்பு, ஆட்டுப்பால் சோப்பு, உருளைக்கிழங்கு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க. அனைத்து சோப்புகளுமே இயற்கையான முறையில் சுத்தமான தேங்காய் எண்ணெயால் தயாரிக்கப்பட்ட சோப்பு வகைகள் அனைத்துமே இங்கே அவைலபிள். நம்ம இதெல்லாமே ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரியே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அனைத்துமே இயற்கையான முறையில் செய்யப்பட்ட நிவேதா ஃபேஸ் கிரீமு, ஃபேஸ் வாஷ், ஏகப்பட்ட ஃபேஸ் வாஷ் இருக்குங்க. குங்குமாதி தைலம், குக்குமரோட ஃபேஸ் வாஷ் அண்ட் முல்தானி மெட்டியோட ஃபேஸ் பவுடரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்ம ஃபேஸை வந்து கேர் பண்ணக்கூடிய வகையில் அனைத்துமே இயற்கையான முறையில் செய்யப்பட்ட அனைத்து ஃபேஸ் கிரீமும் ஜெல்லுமே அவைலபிள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷாம்பு வகைகள். ஷாம்பு வகையில் கற்றாழை ஷாம்பு, செம்பருத்தி ஷாம்பு, சார்கோல் ஷாம்பு, முக்கியமாக தேங்காய் பால் எடுத்த கோகனட் மில்க் ஷாம்பு, நம்மளோட முடிக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய அனைத்து வகையான ஷாம்பு நம்மளோட எம்எஸ் கிரீனா இயற்கை அங்காடியில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்மளோட முதல் பங்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்க்கு தான் உண்டுங்க. ஸோ அந்த நம்ம சாப்பிடக்கூடிய ஆயில், நம்ம உணவு முறையில் வந்து அந்த ஆயில் சுத்தமாகவும் ரசாயனம் இல்லாதும் சல்பர் இல்லாதும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயில் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலும்
ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அப்படி ஆயில் எங்க கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? நம்மளோட எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடியில தாங்க இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடலெண்ணெய் ஆகட்டும், கடலெண்ணெய் ஆகட்டும், நல்லெண்ணெய் ஆகட்டும், விளக்கெண்ணெய் இது எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரசாயனம் கிடையாது. அதே தேங்காய் எண்ணெயில வந்தீங்கன்னா, சல்ஃபர் ஃப்ரீயா இருக்கு. நமக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு கூட பயன்படுத்தலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சுத்தமாவும், மரச்செக்கால ஆட்டப்பட்ட அனைத்து வகையான எண்ணெயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த தயாரிப்பு. எந்த ரசாயனமுமே இல்லாதது. மரச்செக்கால ஆட்டப்பட்ட பியூர் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு எண்ணெயா கிடைக்குதுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது சேமியா வகைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பு சேமியா, கோதுமை சேமியா, தக்காளி சேமியா, கொள்ளு சேமியா. ஸோ சேமியா வகைகள் அனைத்துமே இங்க அவைலபிள் இருக்குங்க. ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பா இதை நம்ம கொடுக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நூடுல்ஸ் வகைகள். நூடுல்ஸ் தானே, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஸோ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில தயாரிச்ச கொள்ளு நூடுல்ஸ், கம்பு நூடுல்ஸ், நவதானிய நூடுல்ஸ், திணை நூடுல்ஸ், குதிரைவாலி நூடுல்ஸ். ஸோ எல்லாமே நம்ம பாரம்பரிய முறையான அரிசியில இருந்து நம்ம நூடுல்ஸ் நமக்காக கொடுத்திருக்காங்க. நம்மளோட எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடி, ராஜாஜி வீதி, காங்கேயம். நம்ம அன்றாட சமையல பயன்படுத்தக்கூடிய கடுகு, சீரகம், மிளகு, வால்மிளகு, கருப்பு ஏலக்காய், கருஞ்சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, வால்மிளகு அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்குது. ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆயில் எடுத்தது கிடையாது. எடுக்காம நமக்கு அப்படியே டைரக்டா வந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது நம்ம சாம்பார்ல பயன்படுத்தக்கூடிய மசாலா வகைகள் தாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% இயற்கையாகவும் சுத்தமாகவும் தயாரிச்ச நாட்டுக்கோழி மசாலா, நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு மசாலா, நாட்டுக்கோழி வறுவல், கறி மசால் பொடி, சிக்கன் மசால் பொடி, மட்டன் மசாலா, சாம்பார் தூள், மிளகாய் தூள் அனைத்துமே வந்து இங்கே நம்மளோட எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடியில் சுத்தமான வகையில் தயாரிக்கப்பட்ட குழம்பு மசாலா கிடைக்குங்க. சுக்குப்பொடி, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சுக்குப்பொடி, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, லவங்கப்பட்டை பொடி, மிளகுத்தூள், தூதுவளை பொடி அனைத்துமே சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா வகைகள் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அனைத்து வகையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தூதுவளை பொடி, முடக்கத்தான் பொடி, கடுக்காய் பொடி, சிறுநெரிஞ்சில் பொடி, முளைக்கட்டிய வெந்தய பொடி போன்ற 100க்கும் மேற்பட்ட பொடி வகைகள் இங்கு கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மாவு வகைகள். மாவு வகைகள்ல 7 வகை பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸ், உளுந்தங்கஞ்சி மிக்ஸ், ரெடி மிக்ஸா உங்களுக்கு தோசை மாவு, கம்பு, திணை, ராகி அனைத்துமே ரெடியா இருக்குங்க. ஸோ நீங்க தோசை மாவை வாங்கி 20 மினிட்ஸில் நீங்கள் தோசை ஊற்றக்கூடிய அளவுக்கு ரெடி மிக்ஸ் இங்கே நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க. மேலும் எங்களோட பருப்பு வகைகள் முக்கியமாக கருப்பு கொள்ளு, நரிப்பயிறு, சுண்டல், மக்காச்சோளம், சோளம் போன்ற தானிய வகைகளும், அவல் வகைகளும், அப்பள வகைகளும், கம்பு, சோளம், மக்காச்சோளம், பால், ராகி போன்ற அனைத்து வகையான தானிய வகைகளும் இங்கே கிடைக்குதுங்க. இயற்கையான முறையில் விளைவிச்ச காய்கறிகள் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முன்பதிவு பண்ணி புதன்கிழமை நீங்கள் காய்கறிகளை வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி இயற்கையான காய்கறிகளை நீங்களே விளைவிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான விதைகளும் இங்கே நாட்டு விதைகள் கிடைக்குதுங்க. சொரக்காய், பீக்கங்காய், குண்டு சுரக்காய், நீட்ட சுரக்காய், அரைக்கீரை, சிறுகீரை போன்ற விதைகளும் இங்கே கிடைக்குது. அதை விளைவிக்கக்கூடிய பையும் இங்கே கிடைக்குதுங்க. அதற்கான உரமும் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மாடி தோட்டத்தில் நீங்களே விளைவிச்சு நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆலோசனையும் வழங்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இயற்கையா விளைவிச்சு நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடி, ராஜாஜி வீதி, காங்கேயம்க்கு வாங்க. மேலும் எங்களிடம் சுத்தமான கற்பூரம், விபூதி, விளக்கு ஏற்ற தேவையான நவகிரகத்திரி, எலுமிச்சை திரி, வில்வத்திரி, அரசப்பட்டை திரி போன்ற வகைகளும், மேலும் இந்து உப்பு, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனங்கருப்பட்டி போன்ற வகைகளும் எங்களிடம் கிடைக்கும். மேலும் ஆடாதொடை இரும்பல் சிறப்பு, துளசி திப்புளி இரும்பல் சிறப்பு போன்ற சிறப்பு வகைகளும், மேலும் திரிபுர சூரணமும் இங்கு கிடைக்கும். எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடி, ராஜாஜி வீதி, காங்கேயம். முளை கட்டிய சத்து மாவு வகைகளும், ஏபிசி மாலட், பீட்ரூட் மில்லட், சாக்கோ மில்லட் போன்ற வகைகளும் எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடியில் கிடைக்கும். முளை கட்டிய சத்து மாவு வகைகள், ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, சாக்கோ மில்லட் போன்ற வகைகளும் எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடியில் கிடைக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான கருப்பு வளையல், வெள்ளருக்கு கயிறு, வசம்பு வளையல், தண்டல், அரணா கயிறு, திஷ்டி பொட்டு, குழந்தைகளுக்கு நலங்கு மாவு, இது எல்லாமே இங்க இருக்குங்க. மேலும் கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு மாவு, அரப்புத்தூள், மருதாணி பொடி, அவுரி பொடி, வெயிலுக்கு குளுமை தரக்கூடிய சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின், நன்னாரி சர்பத் போன்றவைகளும் எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடியில கிடைக்கும். எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடி, ராஜாஜி வீதி, காங்கேயம். ஒரு கூரையின் கீழ் பாரம்பரிய அரிசி வகைகளும், பருப்பு வகைகளும், பயிர் வகைகளும், பொடி வகைகளும், சிறுதானிய வகைகளும், மில்லட் வகைகளும், எண்ணெய் வகைகள், காஸ்மெட்டிக் ஐட்டம், எண்ணெய் வகைகள்,
காஸ்மெட்டிக் ஐட்டம், விதைகள், நறுமணப் பொருட்கள், சூடம், சாம்பிராணி போன்ற வகைகள், குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும், கடலை மிட்டாய் போன்ற வகைகளும், ஹெல்த் மிக்ஸ், நூடுல்ஸ் வகைகளும், சூரண வகைகளும், சிறப்பு வகைகளும், தேன் வகைகளும் போன்ற அனைத்து வகையான பொருட்களும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். MS கிரீனா பசுமை அங்காடி, ராஜாஜி வீதி, காங்கேயம்.